Exercise 2.1 7 sum. A circle of radius 70 cm is divided into 5 equal sectors. Find the area of each of sectors. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்மளுக்கு தீட்டா கொடுக்கல, ரேடியஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எத்தனையாக டிவைடட் ஆகிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை வச்சு நம்மளால் சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியும். அதாவது சென்ட்ரல் ஆங்கிள்னால் தீட்டா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஈஸி தான். ஃபஸ்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு கொஷினில் கொடுக்கலாம். ரேடியஸ் கொடுத்துருக்காங்க கொஷினில். இப்போ ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 70. ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 70. இப்போ நம்ம சென்ட்ரல் ஆங்கிள் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போது சென்ட்ரல் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு central angle is equal to 360 divided by n. 360 divided by n. 360 divided by n. But 360 divided by 5. 5 ones are 5. 5 sevens are 35 remaining 1. 5 twos are 10. Plus 72 degree. But theta is equal to 72 degree. இப்போ நம்ம ஏரியா தானே கண்டுபிடிக்கணும். இப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு theta by 360 into pi r square. இப்போ 72 divided by 360 into pi நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ நம்ம பையை அப்படியே வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் பை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நான் பையை அப்படியே வச்சுக்கலாம். 70 by 70. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் 3 டேபிளுக்கு போடலாமா? 3 1s are 3, 3 2s are 6, 3 1s are 3, அம்மா 3 1s are 3, 3 are 6, 3 2s are 6. ஈஸியாக பண்ணால் 2 டேபிளில் பண்ணலாம். 2 1s are 2, remaining 1, 2 8s are 16. இப்போ 2 3s are 6, remaining 1, 2 6 are 12. இப்போ 36 இங்கே 18. இப்போது 36 என்ன பண்ணலாம்? திரும்பி 2 டேபிளில் பண்ணலாம். 2 1s are 2, remaining 1, 2 8s are 16. 2 9s are 18. திரும்பி 8னா 9 டேபிள் ஆகும். 9 1s are 9, 9 2s are 18 is equal to 2 into 70 into 7. இப்போ 70 into 7 போட்டிங்கன்னா 7 7s are 49. 490 into 2 into 2 இந்த 0 அப்படியே வந்து 9 2s are 18க்கு 8 இங்கே 1 4 2s are 6. 4 to the 8 plus 1 980 pi centimeter square. 980 pi centimeter square. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 2 into 70 என்ன 140 multiply by 7 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 0 வந்து அப்படியே வந்துடும். 7 7 7 7 7 7 7 4 28 8 இங்கே 2 7 7 கற்று இங்கே அடுத்து 8 9 அப்போ 980 pi centimeter square. இப்படியே நீங்கள் படிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.